இந்த அணில் குஞ்சுகள், அக்னி குஞ்சுகள், அப்புறம் ஆதிவாசிகள், இதெல்லாம் அவங்க தான் சொல்லிக்கிறாங்க, நாங்கள் சொல்லைங்க. அப்புறமா விர்ச்சிஸ் வாரிஸ், ஏதோ ஒரு வாரிஸ் விடுங்க. அதுக்கப்புறம் வேறு என்ன இது, ஜோம்பிஸ் கூட்டம் எல்லாம் கடிச்சு வச்சிட்றானுங்களே. இவங்கெல்லாம் வந்து தேனியிலிருந்து வணக்கண்டா மாப்பிள்ளை வந்துட்டார்ரா டே, இனி அவரை வச்சு தாம் தமிழ் கட்சியை டார்கெட் பண்ணிவிடுவோம். ஐயோ 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 ஐயோ, எல்லாரையும் மாப்பிள்ளைன்னு கூப்பிட்றவனுக்கு எங்கள் ஊரில் ஒரு பேர். அந்த பேர் எப்படின்னா, பல பேர் அவன் வீட்டுக்கு வந்து புழங்கிட்டு போயிருந்தால் தான் அவன் தகுதியாக இருக்கும். அது வணக்கண்டா மாப்பிள்ளைன்னு யாரை சொல்லுவான்னா, சொந்த பந்தத்தில் முறையாக்கிறவனை கூப்பிட்றது, இல்லை பொண்ணு கொடுத்து பொண்ணு எடுத்தவனை கூப்பிட்றது. அதை அவன் பொதுவாக எல்லாரையும் மாப்பிள்ளான்றான். எத்தனை பேர் புழங்கினாங்களோ தெரில. எங்கள் ஊர் வழக்கப்படி, வட்டார வழக்கில் சொன்னான். அவனை வச்சு அப்படியே துரைமுருகனை அட்டாக் பண்ணிடுறான். துரைமுருகனை போய் அட்டாக் பண்ண முடியுமாடா? அவனை எதுக்கு அட்டாக் பண்ணணும்? வேணா என் கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள், என் நம்பரே போடுறேன். மணக்கண்டா மாப்பிள்ளை நேராக வைங்க, 2 பேரும் உட்கார வைங்க. நாம் தமிழ் கட்சிகளுடைய கொள்கை என்ன, தாவேகாவுடைய கொள்கை என்ன, நாம் தமிழ் கட்சி என்னெல்லாம் செய்ய இருக்கிறது, என்னெல்லாம் செய்ய திட்டமிட்டு இருக்கிறது, இந்த மண்ணுக்கானது, மக்களுக்கானது, இந்த வருங்கால சங்கதிக்கு என்ன செய்ய போகிறதுன்னு நான் எடுத்து வைக்கிறேன். ஒருத்தன் தாவேகாலன்னு சொல்லிவிடுங்க. நாங்கள் ஆற்று மணல் கொள்ள தடுத்து நிறுத்தணும்னு சொல்கிறோம். வட மாநிலத்துக்கு கடத்துறதோ, ஆந்திராவுக்கு கடத்துறதோ, பெங்களூருக்கு கடத்துறதோ, கேரளாவுக்கு கடத்துறதோ, ஒரு புடி மண்ணை கூட விட்டு தர மாட்டோம், எங்கள் உரிமையை காப்போன்ற ஒரே ஒருத்தன் தாவேகாவிலேருந்து அந்த வார்த்தையை உதிச்சிடுங்க. சொல்லுங்க பார்க்கலாம். என் கல்குவாரிகளை உடைப்பதை, மலையை உடைப்பதை முற்றிலுமாக நிறுத்துவேன் அப்படின்னு நான் சொல்கிறேன். ஒரு வார்த்தை நீங்கள் சொல்லிடுங்க பார்க்கலாம். நீங்கள் வெறும் ரசிகர்கள், குஞ்சுகள் ரசிகர்கள், அவ்வளோதான். எப்படி இல்லைன்னா உண்மையான மனசாட்சி உள்ள அந்த தாவேகாவில் இருக்கிற பெண்களை பற்றி கேட்குறேன். உங்கள் வீட்டில் ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி போய் குழந்தைய கொடுத்து துரத்தி விட்டு, வீட்டில் இருக்கிற ஒப்ப அம்மாவை துரத்தி விட்டு, தனியாக ஒருத்தன் ஒரு நடிகையோட ஆட்டம் போட்டு வாழ்ந்துருந்தா அவனை தலைவனாக ஏற்றிப்பீங்களா? உங்கள் வீட்டில் நடந்தால் தான் தெரியும். ஸோ நீங்கள் வெறும் ரசிக மனப்பான்மையில் தான் இருக்கீங்க. அதுலேருந்து அரசியல் பண்ணுங்கள். இந்த வணக்கண்டா மாப்பிள்ளை, போனண்டா மாப்பிள்ளை, வந்தண்டா மாப்பிள்ளை, சத்தப்பையில், நொந்தப்பையில், இந்த திருச்சியிலேருந்து 4 விபச்சாரிங்க, இவளுங்கெல்லாம் வந்து அரசியல் ஒரு மயிரும் புடங்க முடியாது. அரசியல்ன்றது வேறு. அது களப்பணி, அது வேறு. அரசியலில் இறங்கி பார்த்தா தான் தெரியும். காலையில் 6 மணிக்கு போயிட்டு 12 மணிக்கு வந்து படத்தா கை கால் எல்லாம் வலிக்கும். அது வேறு மாதிரி. வாயும் வலிக்கும், கையும் வலிக்கும், காலும் வலிக்கும். அவ்வளோ உழைப்பு இருக்குது அரசியலில். சும்மா வந்து அப்படிலாம் பண்ணிட முடியாது. அரசியல்ன்றது அப்போ தான் தெரியும். வரட்டும், 26 வருது இல்லை, விர்ச்சின் வாரிஸ் அணில் கூட்டங்கள் என்ன செய்யுதுன்னு பார்க்குறேன். என்ன கொள்கை வச்சு மக்கள் எனக்கு ஓட்டு கேட்குறான்னு பார்க்குறோம். பார்க்க தானே போகிறோம். வெயிட் அண்ட் சீ.